2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா செதில்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நரசியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. இப்போ 2026 அப்படின்றப்போ ஒரு பக்கம் திமுக இப்பயே ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 20 மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து உதயநிதி தலைமையில அவங்க ஒரு தனியா இயங்கிட்டு இருக்காங்க. தனித்து போட்டியிடுவதற்கான ஒரு களத்தை அமைக்க முடியுமான்னு நீங்க பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. இப்படியெல்லாம் ஒரு புறம் பேசிக்கொள்ள இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எடப்பாடி 2026 பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு முன்னாடியே சொன்னாரு. ஆனா திரும்பி இப்ப அண்ணாமலை நீக்குவதனால கூட்டணி இணைவாங்களா, இணைந்தால் அது ஒரு 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 சாதகம் அமையுமான்ற கேள்வி இருக்கு. இதுக்கு இடையில நாம் தமிழர் கூடயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. சீமானும் அண்மையில ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, எங்க கூட கூட்டணி வச்சு என்ன தப்புன்ற மாதிரி அவரும் வெளிப்படுத்தி இருந்தாரு. அது இன்னும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ 2026 தேர்தல் கணக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த கூட்டணி வச்சாலுங்க சொந்த ஓட்டு வங்கி கேஷுவாலிட்டி ஆகும். இப்போ உதாரணமா நாம் தமிழரோட கூட்டணினா நாம் தமிழரோட ஓட்டு வங்கி அவங்களுக்கு கேஷுவாலிட்டி ஆகும். என்ன காரணம்னா இது வரைக்கும் அவங்க தனித்து போட்டி, நாங்க 2 திராவிட கழகங்களுக்கு மாற்று, அதுதான். இப்போ விஜயகாந்த் அப்படி முடிவெடுத்து 2011 அதிமுக கூட்டணிக்கு போகும்போது அவரோட ஓட்டு வங்கி லாஸ் ஆச்சு. வின்னபிலிட்டி கூடியிருக்கும். என்ன காரணம்னா அவங்களோட பிராட் பேஸ்ட் அலையன்ஸ். ஆனா அதுக்கு பிறகு விஜயகாந்துக்கு சரிவு. கூட்டணி அரசியலுக்கு போனீங்கனாலே சரிவு ஏற்படத்தான் செய்யும். உதாரணமா இப்போ திமுக கூட்டணியில பல்வேறு மனத்தாங்கல்கள் இருக்கிறது நம்ம பேப்பர்களில் படிக்கிறோம். கூட்டணியை விட்டு வெளியேறதாக எந்த கட்சி முடிவெடுத்தாலும் தேசிய கட்சி காங்கிரஸ் முடிவெடுத்தா தான் மற்ற கட்சி முடிவெடுக்க முடியும். அது எப்படி காங்கிரஸ் உடனே முடிவெடுக்கும்? அவங்க இந்தியா கூட்டணியே நேஷனல் லெவல்ல எல்லாம் இருக்காங்க. இங்க என்ன மனத்தாங்கல் இருந்தாலும் இதுல தானே நீடிச்சாகணும். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பல கருத்துக்களை கூறுறதை நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும். நேற்றை கூட செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, பூத் லெவல்ல நீங்க நிறைய மெம்பர்களை கூட்டணும், பூத் லெவல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் ரைட்டு தான், சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த பூத்து உங்களுக்கு வரப்போதாங்கிறது யாருக்கு தெரியும்? அந்த தொகுதி வந்தா தானே அந்த பூத்து உங்களுக்கு தேரும். அப்ப தமிழ்நாடு அரசியல்ல திராவிட கட்சிகளோடு நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா ஆட்சியில பங்கு என்று கனவு கண்டால் மரத்தில் போய் தொங்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் கலைஞரே ரொம்ப என்ன அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. எம்ஜிஆரின் கைக்குருவி எம்பி சுப்பிரமணியம் அப்போ காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு எம்பி சுப்பிரமணியம் சூழ்ச்சி பண்ணிட்டாரு. அதுலதான் இந்திரா காந்தி அம்மா இப்படியான ஒரு நிபந்தனையை வச்சாங்க. பொருந்தா கூட்டணி, எலியும் தவளையும் சேர்ந்து காலை கட்டிட்டு தண்ணிக்குள்ள கூச்சா என்ன கதி ஆகுமோ அந்த கை தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏற்பட்டது. இது 80ல் அவர் சொன்னதுங்க. இன்னும் சொல்ல போனா நெஞ்சுக்கு நீச்சல் கூட அதெல்லாம் விரிவு எழுதியிருக்காரு. எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல திராவிட கட்சிகள் தெளிவா இருக்கு. அவங்க மேஜர் பார்ட்னர். தேசிய அளவிலான தேர்தல், அதுல எம்பி தொகுதிகளை விட்டு கொடுக்க தயார். மாநில அளவிலான தேர்தல், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகளை நிற்பாங்க. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்குன்னா குறைஞ்சபட்சம் 140 லோயஸ்ட் மினிமம் ஜெயலலிதா நின்றது 2001. அப்பவே சந்தேகம் என்னன்னா 140 வச்சுட்டு எப்படிங்க மெஜாரிட்டி வருவாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு பத்திரிகையாளர்களாக. பிராட் பேஸ்ட் கூட்டணியா அமைஞ்சது அவங்களுக்கு 130க்கு மேல கிடைச்சு போச்சு. அப்போ 150லயாவது நிக்கணும். 150ல நின்னா மிச்சம் இருக்கிறது 84 தொகுதி. 84 தொகுதியை தான் விட்டு கொடுக்க முடியும் யாருக்கும். திமுக அந்த 84க்கெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் போகாது, அதோட குறையும். அப்போ மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பாண்டிச்சேரி சேர்த்து 10 சீட்னா 60 சீட்டு விட்டு கொடுப்பாங்களா? இங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிளாக்கா எடுத்து பாருங்க, 60 சட்டமன்ற தொகுதி விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ குறைந்த அளவு தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். திமுக கூட்டணியிலையும் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, பல கட்சிகள் இருக்கு. அதிமுக கூட்டணியிலையும் அவங்க 160லயாவது நிக்க பார்ப்பாங்க. அப்ப பேலன்ஸ் 74 தான். இல்ல ஜெயலலிதா பாணியை பின்பற்றி 140ல நின்னா பேலன்ஸ் 94.
இப்போ 94 திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் பிரிஞ்சு வருது, அதிமுக சேர்க்கலாம் ஜெயக்குமார் சொல்லியிருந்தார் இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி. அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் இடம் இல்ல. வேணா கர்நாடகால வேணா கொடுக்கலாம், தமிழ்நாட்டுல கொடுக்க முடியாது. அப்ப இயல்பாகவே ஏதோ ஒரு அணி தனியா எக்ஸ்ட்ரா வரத்தாங்க செய்யும். அது பிஜேபியும் அது தனி அணியாக கூட்டணியே இல்லாம இருக்கலாம், இல்ல பாமக மட்டும் கூட்டணியில சேர்த்து நிக்கலாம். விஜயோட அவரு என்ன அடுத்த நகர்வுன்னு தெரியல. செப்டம்பர்ல அவருக்கு இன்னும் பதிவே கிடைக்கல, பதிவு எண்ணெல்லாம் வரல. அதுக்கு அவர் பேப்பர் விளம்பரம் போட்டாலே 1 மாசம் ஆகும். இன்னை வரைக்கும் பேப்பர் விளம்பரம்லாம் எதுவும் வரல. அப்போ ஆகஸ்ட் இப்பவுமே ஃபர்ஸ்ட் வீக் ஆகி போச்சு. செகண்ட் வீக்ல அவர் போட்டா கூட செப்டம்பர் செகண்ட் வீக்ல தான் பதிவு வரும். அப்பதான் அரசியல் கட்சியாக ஒரு பேனர்ல அந்த மாநாடு நடத்துறதுல ஒரு பொருள் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதுவும் இன்னமும் சரியான முடிவு எடுக்க முடியல, யாராலையுமே அதை கணிக்க முடியல. அப்ப இப்ப இருக்கிற களச்சூழல் என்னன்னா அண்ணாமலை மாற்றப்படுவார், இது ஒரு 90% உறுதியாக தெரிகிறது. உதயநிதி துணை முதல்வர், அதுக்கு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் கோரிக்கை தான் இருக்கு, இன்னமும் அது பழுக்கவில்லைங்கிற ரீதியில ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதாவது இப்போதைக்கு இல்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்ப இப்போதைக்கு இல்லைன்னா ஏன் அப்படின்னா உடனடியாக சீனியாரிட்டி வரிசை மாறும். அதுல துணை முதல்வருங்கிறது நம்ம வசதிக்கு ஏற்படுத்திக்கிறது தான், அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. துணை முதல்வர் துணை பிரதமர்லாம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. ஆனா நிர்வாக ரீதியான ஒரு உத்தரவு போடணும். ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகும்போது ஒரு ஜிஓ போட்டாங்க. ஓபிஎஸ்க்கு பாவம் அந்த ஜிஓவோட போடல, நீங்க தான் துணை முதல்வர் பார்க்க சீட்ல போய் உட்காந்துங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. இப்ப இவருக்கு ஒரு ஜிஓ போட்டா அந்த சீனியாரிட்டி வரிசை மாறும், அமைச்சரவை சீனியாரிட்டி வரிசை. அது ஒரு சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன் இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது மனக்கசப்பை ஏற்படுத்தி விடும், இப்போதே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு டக்கு டக்குன்னுலாம் முடிவு எடுத்து செய்ய மாட்டாங்க. அதுவும் பொறுப்புல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த தேதிக்கு 5 வருஷம் திமுக ஆட்சி, அடுத்த 5 வருஷம் தொடரணும், அதுக்கு அவங்க வேலை பார்க்கறாங்க. இப்பவுமே குழுக்கள்லாம் போட்டாங்க, நிறைய டேட்டா கலெக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. உதயநிதி கம்ப்ளீட் டிராவல்ல இருக்காரு. அப்போ இயல்பாக முதலமைச்சரின் வேலை பளுவை குறைப்பது அதிகாரபூர்வமற்ற வகையில துணை முதல்வராக இல்லாட்டாலும் உதயநிதி தானே. நீங்க துணை முதல்வர்னு சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன, அந்த அறிவிப்பு சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த உட்கட்சி பிரச்சனையா இல்ல மக்கள் எப்படி நினைச்சுப்பாங்க 2026 நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ரெண்டு இருக்கலாங்க. சடனான எலிவேஷன்கள்ல மக்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு வெறுப்பு ஏற்படும். உட்கட்சியிலேயே சீனியாரிட்டி இருக்கு, நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல. திமுக 49ல இருந்து இருக்கிற கட்சி. எந்த ஒரு அமைச்சரவையை நீங்க கலைஞர் காலத்து அமைச்சரவை, அண்ணா காலத்து அமைச்சரவை, மு.க. ஸ்டாலின் காலத்து அமைச்சரவை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுல பலத்த சீனியர்கள் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து கன்சல்ட் பண்ணி தான் இது செய்ய முடியும். ஆனாலும் அப்படியே துணை முதல்வர் சொல்லாட்டாலும் அந்த அந்த அந்தஸ்தை அவருக்கு மக்களோ இல்லைன்னா தொண்டர்களோ கொடுத்துட்டு தானே இருப்பாங்க அதிகாரிகள். இப்பவே அப்படிதான் இருக்கு, இப்பவே அப்படித்தானே இருக்கு. அப்ப இயல்பாக அது டெசிக்னேஷன் அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னா பரவாயில்லைங்க, அதுவும் இல்ல, நம்மளே போடக்கூடிய ஒரு ஜிஓ, அவ்வளவுதான். இது போட்டா என்ன போடாட்டா என்ன, இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம், இது ஏதாவது தேன்கூட்டுல கல்லறிகிற கதையாயிருக்கூடாது, இப்படி பல யோசனைகள் அதுல இருக்கும். அப்போ அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற காம்பினேஷன் ஏத்தாப்புல இனிமேல் வருமா? அண்ணாமலை உதயநிதி வெர்சஸ் விஜய் இப்படியான ஒரு காம்பினேஷன் 2026 வருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடையில அண்ணாமலை இப்ப எக்ஸிட் ஆயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் நகர்வுகளை நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.